டீமுல நாங்க ரொம்ப நொல்லு பண்ணுவோம். 1 2 3 4 எத்தனை தபா இது once more கேட்டு நொல்லு சபா நொல்லு சபா. யாருங்கடா பையன் புதுசா இருக்கான்? ஏன்டா எடுப்பு ஏற்கனவே 2 எபிசோடு ருல்லு சபால நடிச்சிருக்கேன். யார் அது புதுசா இருக்குன்னு கேக்குற? பிளடி ஸ்டூபிட் நான்சென்ஸ். மாப்பிள ஃபர்ஸ்ட் எபிசோட் மைதிலி என்னை காதலில தாடி வச்சுக்கிட்டு டிஆர் மாதிரி வந்தீங்க. 2வது எபிசோட் திருடம் போலீஸ்ல கோட் சுட்டு தொப்பிலாம் மாட்டிக்கிட்டு திருடனா வந்தீங்க. அதான் யாருக்கும் அடையாளம் தெரியல. டேய் கூறுகட்டவன மைக்கோட வந்திருக்காரு பார்த்தா தெரியல. இவர்தான் மைக் மோகன். நல்ல கதவை தந்துட்டு இப்பதான் வந்திருக்காரு. மாப்பிள துப்புங்க. ஏன் அத்தா ஏற்கனவே நிறைய பேர் உன்னை காரி துப்பி இருப்பாங்க. இதுல நான் வேற துப்பணுமா? மாப்பிள இதுல துப்புங்கன்னு சொன்னேன். என்ன மாப்பிள கள்ள மிட்டாய் துப்பி இருக்கீங்க? கடலை மிட்டாய் திங்கிறப்போ துப்புன்னா கடலை மிட்டாய் துப்பாம கட்லெட்டை துப்புவாங்க. இப்படி தமாசான மாப்பிளைய கட்டுறதுக்கு எந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்குதா? அட கொள்ளையில போறவனே, எந்த பொண்ணுக்கு ஜூம் போகுதோ அந்த பொண்ணு தான் கொடுத்து வச்சிருக்கு. இதுல என்னமோ போடி வச்சு பேசுற? சரி சரி இப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்தா இப்படி வாங்க மாப்பிள உள்ள போய் கொஞ்ச நேரம் மொக்க போடுவோம். மொக்க போடுறதா நமக்கு சப்ப மேட்ராச்சே. போடுவோம் போங்க. மாப்பிள ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எங்க சௌக்கியமா இருக்கானுங்க? கொஞ்சம் பேர் சீரியஸா தான் இருக்கானுங்க. அநேகமா நான் ஊருக்கு போறதுக்குள்ளே பாதி பேர் புட்டுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ தெரியாதனமா உள்ள வாங்க மொக்க போடலான்னு சொன்னதுக்கு மாப்பிள அதையே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காரு பாருடி. ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆமா மாப்பிள என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு நின்று பேட்டா வாங்கி போலான்னு வந்தீங்க. நடிக்க தானே வந்திருக்கீங்க. நானும் அதுக்கு தான் வந்துக்கிறேன். ஆமா நீ எதுக்குடா வந்திருக்க? நானும் நடிக்க தான் வந்திருக்கேன். ஓ சார் நடிக்க வந்துக்கிறாராம். யார் தைச்ச சட்டை? இது எங்க தாத்தா தைச்ச சட்டை. இத கணக்கு 2 3 தடவை சொல்லி பார்க்கலாம். யார் தச்ச சட்டை? இது எங்க தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச முதல்ல போய் மாய போய் தேடா. இங்கே வந்து டயலாக் சரியா வரல. ஒரு நடிக்க வந்துக்கிறாராம். போடா அந்த பக்கம். ஆமா மாமா துளசி எங்க? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஆளைய காணோம். அது ஒண்ணு இல்ல மாப்பிள, மாமாவை பார்த்து ஜோர்ல உள்ளுக்குள்ளே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மாமா பொண்ணு வெக்கப்படுற விஷயத்த ஊருக்குள்ள கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு பூதம் வெக்கப்படுற விஷயத்த இன்னைக்குதான் கேள்விப்படுறேன். அட ஒண்ணு இல்ல துளசி, உங்க மாமன் சும்மா உன்னை கிண்டல் பண்றான். யோ நான் சீரியஸா பேசிருக்கிறேன். என்னமோ கிண்டல் பண்றாங்கற. இப்ப நீ தான் என்ன கிண்டல் பண்ற. கோவப்படாதீங்க மாப்பிள. ஒரு லெட்டர் கூட போடாம இப்படி துளிதுப்புன்னு வந்திருக்கீங்களா? என்ன விஷயம்னு கேட்டா கூட சொல்ல மாட்டேன்றீங்களா? ஆமா நான் லெட்டர் போட்டு வந்தா வீட்டை பூட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறேன். அதனால தான் லெட்டர் போடாம வந்தேன். மாமன மருமோன சேர்ந்துட்டா ஒரே கேலியும் கிண்டலும் தான். இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? மதியம் சோத்துக்கு என்ன பண்றது? நேத்துக்குதான் கறி மீன் இறான்னு வறுத்து வச்சா வயல்ல என்னமோ பண்ணுது. மாப்பிள்ள வர வந்திருக்கார். இன்னைக்கு பழைய சொத்தை வச்சு கடிக்கிறதுக்கு 2 வெங்காயத்தை வைய. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டா சும்மா தாத்தா புடலா இருக்குன்னு விருந்து. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஏன்னா அசிங்கமா சொல்ற போறியா? உன் பழைய சோறு தின்றதுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு கார்ல வந்தேன். நானு கிராமிய பாட்டை ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கேன். என்ன ஆராய்ச்சி? மணி ஆராய்ச்சி. இது போட்ட டயலாக். போட்டா என்ன சிரிக்க மாட்டியா? சிரிக்க மாட்டா. உனக்காக எல்லாம் புதுசா சொல்லுவாங்களா? சொல்லிதான் சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுவ? சொல்லியா? என்னத்த சொல்ற? அப்புறம் ஏன் பேசுற? அப்ப நீ ஏதாவது சொல்லு. இல்ல நீ தான சொன்ன. இல்ல சொல்லணும் என்ன பண்ணுவ? சொல்ல விட்டா போ. அப்படினா மூடிடு போ. அப்ப நீ மூடிட்டு போ. நீ மூட்டு போயா? ஏய் நீ மூட்டு போ. 2 பேரும் சண்டை போடாதீங்க. டேய் யார பார்த்து சொன்ன? இவர் எங்க வீட்டு மாப்பிள்ளடா. நாங்க சண்டை போறோமா? எங்களுக்குள்ள சண்டை முட்டி உள்ள பாக்குறேன். நான் இருக்கும்போது அடிக்க கூடாது. இங்க வாடா. நான் அடிப்பேன். நான் அடிப்பேன். ஓடுறா. பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா?
என்ன மாமா நெஞ்சு வலியா? ஆமா மாப்பிள்ள. எப்படி மாப்பிள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிக்க? என்ன மாமா தலைய பிடிச்சா தலைவலி, வயிற்ற பிடிச்சா வயிற்று வலி, நெஞ்ச பிடிச்சா நெஞ்சு வலி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. பயப்படாதீங்க மாமா, நான் ஜென்டில்மேன். பக்கத்துல பொட்ட புள்ள இருக்குல்ல, நான் தப்பா பேசிடுவேனா? அது இல்ல மாப்பிள்ள, நான் செத்து போயிட்டா இவங்க 2 பேரையும் யார் மாப்பிள்ள பாப்பாங்க? கவலைப்படாதீங்க மாமா, நீங்க போயிட்டீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரியா ட்ரெஸ் கொடுத்து நடு ரோட்ல நிக்க வச்சேன்னா எவனாச்சும் ஒருத்தன் பாப்பானுங்க மாமா. ஐயோ அது இல்ல மாப்பிள்ள, நான் செத்து போயிட்டா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? ஏன் என்ன பண்ணுவேன்னு சொன்னாதான் சாவியா? இல்லன்னா சாக மாட்டியா? அது இல்ல மாப்பிள்ள, என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்க முடியாம கண்ணை மூடிடு வேணும்னு பயமா இருக்கு. நீ மட்டும் இல்ல மாமா, தாலி கட்டுற மாப்பிள்ள இருந்து வந்தவங்க எல்லாரும் கண்ணை மூடிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி புள்ளைய தானே பேசி வச்சிருக்கிற. மாப்பிள்ள, ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு உள்ள வந்து மொக்க போடுங்கன்னு தெரியாதனமா சொல்லிட்டேன். அதையே புடிச்சுக்கிட்டு இன்னி வரைக்கும் தொங்கிக்கிட்டு இருக்கீங்களே மாமா. ஹார்ட் அட்டாக் வரப்போ ஹாயா அட்டாக்க போட்டு அண்ணாக்கா தூக்கணும் மாமா, அதுக்காக தான் சொன்னேன். என்ன அத்தை இப்படியே அழுதுகிட்டு இருந்தா உடம்புக்கு என்ன ஆகுறது? ஏமா துளசி, நீயாவது சொல்லக்கூடாது, அதை விட்டுட்டு நீயும் அத்தை கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்க. அத்தை நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா போன மாமா திரும்பியா வரப்போறாரு. அத்தை எதுக்காக இன்னும் மாமாவே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க? அந்த வடிவேல் தம்பி எல்லா படத்திலயும் அடி வாங்கிட்டே இருக்காரு. அப்போ நீ மாமா செத்ததுக்காக அழல, வடிவேல அடி வாங்கின நினைச்சு அழுவுறியா? எல்லா படத்திலயும் அடி வாங்கிட்டே இருக்காரு, அவர் திருப்பி அடிக்கவே மாட்டாரா? ஐயோ அத்தை, அவர் அடி வாங்கினாதான் ஜனங்க எல்லாம் சிரிப்பாங்க. என்னப்பா சொல்ற? அடி வாங்கினா தான் ஜனங்கள்லாம் சிரிப்பாங்களா? அப்ப நான் உன்னை அடிக்கிறேன், ஜனங்கள்லாம் சிரிக்கிறாங்களா பார்க்கலாமா? என்னப்பா அடிச்சா எல்லாரும் சிரிப்பாங்கன்னு சொன்னீங்க, யாருமே சிரிக்கலையேப்பா. அது ஒண்ணு இல்ல அத்தை, இது லொல்லு சபா இல்லையா, அதான் ஜனங்க சிரிக்காம அப்படியே காண்டா உக்காந்து இருக்கிறாங்க. ஆனா இதே விஷயத்த அப்படியே ஒரு டைலாக் கூட விடாம காப்பி அடிச்சு இன்னொரு ப்ரோகிராம்ல பண்ணா ஓஹோன்னு சிரிப்பாங்க. என்ன பண்றது அத்தை, ஜனங்களை புரிஞ்சிக்கவே முடியல. உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்குது. அட கூர் கட்டவனே, என்ற மாவன் வீட்டுக்குள்ள இருக்கிறானல்ல, இந்த நேரத்துல வந்து பொண்ணு வந்திருக்கான்னு சொல்ற? என்ன பத்தி என்றா நினைப்பான் என் பையன். பையன் வெளியே போனதுக்கு அப்புறம் பொண்ணை உள்ள கூட்டு வரா. ஐயோ அது இல்லையா, ஏதோ மாரப்ப கவுண்டர் பொண்ணுன்னு சொன்னாங்க. ஆடாது நம்ம சொந்தக்கார போன்றா, அது ஏன்டா வெளியே நிக்க வச்சிருக்கிற? உடனே உள்ள போய் கூட்டு வரா. உங்க பையன் தான் உள்ளகறல, எப்படியா கூட்டு வர? அடி செருப்பால என்றா எகத்தாலமா? மரியாதை போய் பொண்ணை உள்ள கூட்டு வரா. சரிங்கய்யா. அம்மா வரலையா? இனிமே எங்க அம்மா எங்கேயுமே வர மாட்டாங்க மாமா. அட என்னமா நீ விவரம் கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற? உங்க அம்மாளுக்கு ஒரு 8 நாவுக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்தா முன்னாடி கதவை சாத்தி போட்டு கொல்லப்புறமா வந்து கம்மங்காட்டுல எவ்வளவு நேரமானாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீ என்னமோ எங்கேயும் வர மாட்டான்னு சொல்ற. ஐயோ மாமா, அம்மா செத்து போயிட்டாங்க. கேமராமேன் சார் கொஞ்சம் இருங்க சார், கண்ணாடி கழட்டி ஃபீல் பண்ணணும். இப்ப வாங்க சார். எப்பமா இருந்தாங்க? அம்மா செத்து 20 நாள் ஆச்சு மாமா. ஏமா அம்மா செத்து 20 நாள் ஆச்சுன்னு சொல்றியே? சாவுக்கு கூப்பிடலன்னா கூட பரவாயில்லம்மா, 16வது நாள் கறி விருந்துக்காவது கூப்பிட்டுக்கலாமே. நாங்கெல்லாம் லாரி பிடிச்சாவது வந்திருப்பேம்மா. நாங்க என்ன கறி தின்னாதவங்களா? புரிஞ்சு போச்சுமா, புரிஞ்சு போச்சு. உங்களுக்கெல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் தேவையில்லாம போச்சு, அப்படித்தானே? மாமா நானே அம்மா அப்பாவை எழுது நான் ரோட்ல நின்றுட்டு இருக்கேன் மாமா. பாத்துமா
நடு ரோட்ல நின்னா லாரிக்காரன் ஏத்திட்டு போயிட போறான். புரியாம பேசாதீங்க மாமா. ரோட்டோரமா நின்னாதான் லாரிக்கார ஏத்திட்டு போவான். ஏம்மா துளசி, அம்மா அப்பா செத்தா எல்லாரும் சோகமா அழுவாங்க. நீ என்னடானா இந்த நேரத்திலேயே டைமிங் காமெடி பண்றியே? முடிவு பண்ணிட்டமா, நீதான் இந்த வீட்டு மருமக. சுப்பிரமணி, இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படியே இருப்பேன்? கால்குலேட்டர் கொண்டு வந்திருக்கியா? எத்தனை நாளைக்கு கணக்கு போட்டு சொல்றேன். வந்த விஷயத்த சொல்லாம வழக்கண்ட மாதிரி பேசிருக்கிற. கோபப்படாதடா, துளசி வந்திருக்கிறா. சார், அவங்க அம்மா கூட இறந்துட்டாங்கடா. சார், அப்பா அம்மா 2 பேரையும் இழந்துட்டு துளசி இப்ப அனாதையா இருக்கிறாடா. சார், அதனால நீதான். யோ நித்யா, என்ன மூச்சுக்கு மூச்சு சார்ஜ்ங்கற? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த மாதிரி டைலாக் எல்லாம் நீ ரியாக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் சார்ஜ் போக சொன்னேன். சார், டேய், அப்பன்ல பார்க்க மாட்டோம், தூக்கி போட்டு மிதிப்பேன். சார்ஜ் என்ன உனக்கு மட்டும் தான் சொல்ல தெரியுமா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சும்மா சார்ஜ்ங்கற. ஆமா, செல்போனுக்கு சார்ஜ் போட்டியா? போடல. அதெல்லாம் போடாத, இங்க வந்து மொக்க மட்டும் போட்டுன்னு இரு. புரியாம பேசாதடா சுப்பிரமணி. அந்த பொண்ணு துளசி நம்மள நம்பி வந்திருக்குடா. ஏண்டா, நாமளே பேமெண்ட் நம்பி வந்திருக்கிறோம், நீ என்னடானா அவன் நம்மள நம்பி வந்துக்கிறாங்கற? நம்ம என்ன சேனல் நடத்துறோம் ஆளாளுக்கு சான்ஸ் கொடுக்கிறதுக்கு? ஏய், கூட கூட பேசாதடா, எனக்கு ரொம்ப காண்டா இருக்குது. அப்புறம் பேமெண்ட் கூட வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஏண்டா, நீ பேண்ட் கூட போடாம ஜட்டியோட போயிருக்க, என்னைக்காவது பேமெண்ட் வேணான்னு போயிருக்கியா? எதுக்கு இந்த குதிக்கிற நீ? ஏய் சுப்பிரமணி, அந்த பொண்ணு துளசி நம்மள தேடி அனாதையா வந்திருக்கிறாடா. அவளுக்கு ஆறுதலே நாம தான். எங்க சுத்தி எங்க வரன்னு தெரியுது, ஆனா அது நடக்கவே நடக்காது. இப்படி எல்லாம் பேசாதடா சுப்பிரமணி. அவங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி துளசி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்டா. ஏண்டா, உனக்கு வேற பொழப்பே கிடையாதா? போனோமா போன பக்கம் சோத்த துண்ணமா பொழுதோட பஸ் பிடிச்சி வந்தமான்னு இல்லாம எதுக்குடா இப்படி சத்தியம் எல்லாம் பண்ணுகிற நீ? இல்லடா சுப்பிரமணி, அவங்க அப்பா கிட்ட பண்ணதுதான் கடைசி சத்தியம். இனிமேல் யார்கிட்டயும் சத்தியம் பண்ண மாட்டேன்டா. இது உன் மேல சத்தியம். ஏண்டா டேய், சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? ஏண்டா சத்தியம் பண்றேன்னா ஏன் மேலே சத்தியம் பண்ற? இங்க பார், எந்த காரணத்தை கொண்டும் துளசியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா அது பிளாஷ்பேக், உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. போடுவாங்க. பொசிஷன் ரெடி, 1 2 3. 1 2 3 சொன்னா ஓடுறதான் தெரியுமா? பாட தெரியாதா? வாசிங்க. ஸ்டார்ட் மியூசிக். பாட சொன்னா ஆடுறீங்களடா. வாசிங்க. சுதி மட்டும்தான் கம்மியா இருக்குது. எனக்கு 8 கட்டை வேணும். அடம் கொய்யால. எப்பா, முன்னாடி 2 கட்டை தான் இருக்குது, அதுவும் உளுத்து போன கட்டை. என் கட்டை வந்த தம்பா எனக்கு மூடு வரும். ஒழுங்க வாசி. மாஸ்டர், எந்த ஊரு? வந்த வாசி. வந்தத்துல கொஞ்சம் அடிக்கு வாசி. மூடு இல்லங்கிறல்ல. இந்த பார், ஒழுங்க வாசிக்கணும். ஒபே மை ஆர்டர். வாசிங்க.
Sorry, like it. ஹாய் மச்சி ஏண்டா குளத்துல குளிக்க போற எருமிங்களா உங்களுக்கு பயந்து அங்கேயே நிக்குது. நீங்க என்னடா கிளாஸுக்கு போகாம வெயில்ல மண்டை காஞ்சி நிக்கிறீங்க? டேய் சுப்பிரமணி, கிளாஸுக்கு போனாலும் அங்கேயே மண்டை காஞ்சி தானே உட்கார்ந்திருக்க போறோம். அதுக்கு பேசாம இந்த இயற்கை சூழலோட இருந்துட்டு போலாமே. இன்னைக்கு மாஸ்டர் ஆர்கஸ்ட்ரேஷனை பத்தி எடுக்க போறாராம். ஏண்டா 6 மாசம் லீவ் எடுத்துட்டு ஊருக்கு போகாம அவரை யார ஆர்கஸ்ட்ரேஷன் எடுக்க சொன்னது? ஏண்டா நீங்க பேசுறீங்களா? நீங்க எல்லாம் ஒரு ஸ்டூடண்ட்ஸா? டேய் சுப்பிரமணி, 50 57 வயசு ஆளுங்க ஸ்டூடெண்டா நடிக்கும் போது அவங்கள பார்த்து கேட்காம வெறும் 27 தான் ஆகுது, எங்களை பார்த்து ஸ்டூடெண்டான்னு கேக்குறீங்க? என்ன நம்மள தான் குத்தி காட்டுறாங்களா? இதுக்கு மேல விட்டு அசிங்கப்படுத்துறாங்க. சரி சரி கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம் வாங்க போலாம். ஏண்டா கிளாஸுக்கு டைம் ஆயிருச்சா இல்ல உன் ஃபிகர் வர்றதுக்கு டைம் ஆயிருச்சா? ஏண்டா சுப்பிரமணி, அந்த பர்தா போட்ட நூர்ஜகான லவ் பண்றியாமே? மே இல்ல மச்சான், ஏப்ரல்ல இருந்தே லவ் பண்றேன். ஆனா என்ன ஒண்ணு, மூஞ்சே தான் காட்ட மாட்டேங்கிறா. என்னது மூஞ்ச காட்ட மாட்டேங்கிறாடா? ஒரு நிமிஷம். பாத்தியா அட்டு ஃபிகர் அது, அதுவே மூஞ்ச காட்டுது. நீ என்னடான்னா உன் ஆளு மூஞ்ச காட்ட மாட்டா அப்படிங்கற? மரியாதையா அவனை 2 மாசம் மெடிக்கல் லீவ் போட்டு வண்டலூர்ல இருக்கிற குரங்க கட்டிப்பிடிச்சுன்னு போய் படுத்து சொல்லு. இல்லன்னா அப்படியே வயலினை எடுத்து மண்டே உடைச்சு சாவ வச்சிருவான் ராஸ்கல். டேய் இன்னும் என்ன மேலேயே பாத்துனுக்குற? கிளாஸ் பேக் முடிச்சிச்சா? டேய் நான் அதுக்காக பார்க்கலடா, இந்த ஃபேன் ரொம்ப நாளா லொட லொடன்னு ஆடிக்கிட்டே இருக்கா, அதை எப்ப மாத்தலாம்னு பாத்துக்கிட்டு. நீ வாய் விட்டு அதுக்கு மேல லோட லோடன்னு ஆடுனுக்குது. முதல்ல அத மாத்து. டேய் என்னடா நீ பாட்டு போயிட்டே இருக்கற? அந்த துளசி மேட்ரு அதான் நீயே சொல்லிட்டல, அப்புறம் எப்பறம் அத கல்யாணம் பண்ணிக்க முடியும்? டேய் சுப்பிரமணி இல்லடா. டேய் சுப்பிரமணி, மாமா உங்களோட காதலி போன இடத்துக்கே நானும் போறேன். எதுக்கு அவ போன இடத்துக்கு இவளும் போனோம்? கொஞ்சம் தள்ளி போக கூடாது? ஐயோ அவ செத்து போயிட்டா. அது துளசி. ஐயோ துளசி.
காப்பாத்த போறியா? டேய் அவளை காப்பாத்திடலாம்டா, ஆனா அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாதுடா. என்னமோ அரிஸ்டாட்டிலுக்கு அத்தை பையன் மாதிரி அட்வைஸ் பண்ணுகிற, அவனை தொலைச்சிருவேன். பச்சைமா என்ன காப்பாத்துறதுக்காக மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன், அங்க உட்காந்து தத்துவம் பேசினுக்கிறேன். தத்துவமா 2 பேரும் வந்து மூஞ்சில குத்துவோம் ராஸ்கல். பொண்ணு கவலைப்படாத, கொஞ்சம் தான் ஜஸ்ட் ஒரு 24 hours போட்டுக்க. கையெல்லாம் வெளிக்குது, இது வேலைக்கு ஆகாது. இந்தா ரொம்ப தாகமா இருப்ப ஒரு என்னாச்சு? குழலோதும் கண்ணன் பாண்டானே கட்சியில சங்கு குதிர அளவுக்கு வச்சிட்டாலே. ஆக்சுவலா நாங்க ரொம்ப பண்ணுவோம். 1 2 3 4 எத்தனை டப்பா